தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறைவா, இன்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற சிலுவை பாதை மூலமாக எங்களின் குடும்பத்திற்காக, பிள்ளைகளின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உமது தூய திவ்ய இரத்தத்தால் எம் குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்திற்கு சமாதானத்தை தந்திரலும். உமது அருள் தேவைப்படுவோரின் குடும்பத்திற்காகவும் இந்த சிலுவை பாதையை ஜெபிக்கிறோம். அருள் தாரும். ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட முதலாம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறைவா, குடும்பத்திலே அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துவதை எளிதாக செய்து விடுகிறோம். ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டவர் தனிமையில் கண்ணீர் வடிப்பார் என்பதை மறந்து விடுகிறோம். குடும்பத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். ஆனால் பிறர் மீது பழிகளை சுமத்திவிட்டு கைகளை கழுவிவிட பார்க்கிறோம். வீண் பழிகளை குடும்பத்தார் மீது அள்ளி வீசும்போது குடும்பத்தில் நமக்காய் குரல் கொடுக்க எவரும் இல்லையே என்று கண் கலங்குவோரின் கண்ணீர் உம்மை வந்தடையும் என்பதை உணர அருள் தாரும். எங்கள் மீது எவராவது குற்றம் சுமத்தினால் குடும்ப நலனுக்காக மௌனமாக குற்றத்தை மறுத்தாலும் அமைதியாய் அன்பை மட்டுமே காட்டக்கூடிய செயல்களை செய்ய அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இரண்டாம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இறைவா, குடும்பத்தின் சுமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாராள உள்ளம் இல்லாமல் இருப்பதை நினைத்து மனம் வருந்துகிறோம். குடும்பத்திற்காக உழைத்து சோர்ந்து போன நேரங்களில் நான் மட்டும்தான் உழைக்க வேண்டுமா என்று மனநொந்து போகாமல் அடுத்தவருக்காய் சிலுவை சுமந்த உம்மை போல குடும்ப நலனுக்காய் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு குடும்பத்திற்காய் உழைத்திட அருள் தாரும். குடும்பத்திலே அடுத்தவர் கேட்டால் உதவி செய்யலாம் என்று காத்திருக்காமல் தேவைப்படுவோருக்கு ஓடோடி உதவி செய்திட ஆசீர் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மூன்றாம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். இறைவா, நாங்கள் வாழுகின்ற குடும்பத்தில் விட்டு கொடுக்காமல் வாழ்கிற போது குடும்ப ஒற்றுமை உடைந்து போகிறது. விட்டு கொடுக்க நினைத்தாலும் விட்டு கொடுத்தால் அடிமையாய் போய்விடுவோமோ என்கிற பயத்தில் வளைந்து கொடுக்காமல் வாழ நினைக்கிறோம். இப்படிப்பட்ட குறைகளால் வீழ்ந்து கிடக்கும் நாங்கள் எழுந்து நடக்க அருள் தாரும். பலவீனங்களால் வீழ்ந்து கிடக்கிற எம் குடும்ப உறவுகளுக்கு நல்ல ஆலோசனைகள் தந்து தேவைப்படும் உதவிகளை செய்து அவர்களை வாழ்விலே உயர்த்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நான்காம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறைவா, உடைந்து போன உமக்கு உம் தாயின் சந்திப்பு ஆறுதலாயிருந்தது. நாங்களும் வாழ்வின் சவால்களால் உடைந்து கிடக்கும் எங்களது குடும்ப உறுப்பினர்களை அனுதினமும் சந்தித்து
அன்பான வார்த்தைகளை பேசிடவும், எங்கள் குடும்பத்தில் மனபாரத்தோடு இருப்பவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாய் அமைந்திடவும் அருள் தாரும். என் பெற்றோர்களை, பெரியவர்களை மதிக்கும் நற்பண்புகளை தந்தருளும். வீட்டிலே நோயோடு போராடுவோருக்கு ஆறுதலை தர ஆசி தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 5ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். இறைவா, உம் சுமையை பகிர்ந்து கொள்ள அந்த சீமோன் வந்தார். குடும்பத்தில் அடுத்தவருக்கு உதவிட எங்களுக்கு மனமில்லை. அலைபேசியில், சமூக ஊடகங்களில் மூழ்கி போகிறோம். குடும்பத்தில் பிறர் செய்கிற வேலைகளை பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறோம். இனி வரும் காலங்களில் சீமோனைப் போல அடுத்தவரின் சுமைகளை பகிர்ந்திட அருள் தாரும். அதே வேளையில் எங்களது சுமைகளை பகிர்ந்து கொள்வோரை எதிர்த்து பேசாமல் அவர்களின் அறிவுரையில் உள்ள நல்லதை பார்க்கும் நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 6ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். இறைவா, எல்லோரும் தயங்கிய போது வீர பெண்மணியாக அங்கே வெரோனிகா ஓடி வந்தார் உமக்கு உதவிட. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் வாழும் பெண்களை மட்டம் தட்டாமல், கோழைகளாக பார்க்காமல், கோழைகளாக வளர்க்காமல் இருக்க நல்ல மனநிலையை தாரும். எம் வீட்டில் வாழுகிற பெண்கள் வீர பெண்மணிகளாக மாறும்போது கிண்டல் செய்யாமல் உற்சாகப்படுத்தும் மனநிலையை தாரும். எங்கள் குடும்பத்தில் வாழ்கிற பெண்களின் நியாயமான கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அவர்கள் சாதிக்க துடிக்கும் உயரங்களை தொட நாங்கள் உறுதுணையாயிருக்க அருள் தாரும். பெண்களை துன்புறுத்தும் செயல்கள் இழிவானது என்பதை புரிந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 7ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இறைவா, குடும்ப சுமைகளால், கடன், நோய், வெறுப்பு, சந்தேகம், சுயநலம் மற்றும் தற்பெருமை போன்ற குறைகளால் வீழ்ந்து கிடக்கிற எங்களின் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில்தான் நாங்கள் மூட நம்பிக்கைகளில் வீழ்ந்து போய் எதையெதையோ செய்து உமக்கு தூரமாய் நிற்கிறோம். இனிவரும் காலங்களில் எது வந்தாலும் நம்பிக்கையோடு வாழ்ந்திட அருள் தாரும். தவறு செய்யும் போது ஒருவரை ஒருவர் கண்டித்து திருத்த ஆசி தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 8ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எருசலேம் பெண்களை இயேசு சந்திக்கிறார். இறைவா, ஆறுதல் சொல்ல வந்தவர்களுக்கு நீர் ஆறுதல் கூறுகிறீர். எங்களது சுமைதான் கொடுமையான சுமை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது துன்பங்களையும் வலிகளையும் தாண்டி என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் எங்கள் குடும்ப உறவுகளுக்கு நாங்கள் ஆறுதல் தர அருள் தாரும்.
கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம், என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியம் தரும் வார்த்தைகளை பேசிட வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 9ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இறைவா, குடும்பத்தில் நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும், நான் செய்வதுதான் சரி என்று நாங்கள் எண்ணுகிற போது அடுத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்து விடுகிறோம். அவர்களின் அருமையான ஆலோசனைகளை தூக்கி எறிந்து விடுகிறோம். குடும்பத்தில் எல்லோருக்கும் அக்கறை உண்டு, உரிமை உண்டு என்பதை மறந்து விடுகிறோம். அகம்பாவம் என்கிற குழியிலிருந்து நாங்கள் எழுந்து நடந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 10ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். இறைவா, குடும்ப உறுப்பினரின் குறைகளை எல்லோர் முன்னிலையிலும் சொல்லும்போது அவமானப்பட்டு நிற்பது ஏதோ எதிரி அல்ல, மாறாக நம் இரத்த உறவு என்பதை உணர்ந்திட, குடும்பத்தில் வாழ்வோரின் சுயமரியாதையை நாங்கள் மதித்திட எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும். பிறரின் உள்ளத்தை காயப்படுத்துவது எளிது, ஆனால் காயத்தை குணப்படுத்துவது கடினம் என்பதை உணர்ந்து குடும்பத்தில் வாழும் அனைவரையும் நாங்கள் அன்பு செய்திட அருள் தாரும். எவரையும் தூக்கி எறிந்து பேசாமல் நன்றி உணர்வோடும் நட்போடும் உறவாட ஆசி தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 11ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவை ஆணியால் அறைகிறார்கள். வேண்டுமென்று சொல்லவில்லை, சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன் என்று சொன்னாலும் நாம் சொன்ன வார்த்தைகள் அடுத்தவரை ஆணிகள் போல் பதம் பார்க்கும் என்பதை மறந்து விடுகிறோம். கவனமில்லாமல் சொன்ன வார்த்தைகளால் குடும்பத்தில் கசப்பான நிகழ்வுகள் பல நடக்கத்தான் செய்கின்றன. இனி வரும் காலங்களில் அவசியமில்லாத அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை குடும்பத்தில் பேசாமல் இருக்க அருள் தாரும். கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்பதை புரிந்தவர்களாய் இனிமையான வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்ட ஆசி தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 12ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறைவா, அடுத்தவருக்காய் உயிர் தியாகம் செய்த உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். குடும்பத்தில் எங்களுக்காய் தியாகங்களை செய்கிற நல்ல உள்ளங்களை மதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். தம்முடைய ஆசைகளை, ஏன் அடிப்படை தேவைகளை கூட குடும்ப நலனுக்காய் தியாகம் செய்பவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் செய்கிற தியாகங்கள் வீண் போகாதபடி நாங்கள் பொறுப்போடு வாழ்ந்திட அருள் தாரும். குடும்ப காரியங்களை கடமைக்காய் செய்யாமல் கடமை உணர்வோடு ஆற்றிட ஆசி தாரும். நம்பிக்கை துரோகம் செய்யாமல் வாழ்ந்திட அருள் தாரும். கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர் என அனைவரும்
சுயநலம் மறந்து ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி, இரக்கம் காட்டி, மன்னிப்பை கொடுத்து என்றென்றும் சமாதானத்தோடு வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 13ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் உடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். இறைவா, ஏமாற்றம், தோல்வி, இழப்பு என்று வாழ்க்கையை வெறுத்து நிற்கிற எங்களது குடும்ப உறவுகளிடம் அப்போதே சொன்னேன், நீதான் கேட்கவில்லை என்று வசைபாடி பொறுப்பை தட்டி கழிக்காமல் அவர்களை அரவணைத்து ஆறுதல் தந்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்ட அருள் தாரும். குடும்பத்தில் உள்ள நோயாளிகளை அக்கறையோடும் அன்போடும் கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனதை தாரும். எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைய மறவாமல் அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க ஆசித்தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 14ஆம் நிலை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். இறைவா, எங்கள் குடும்பத்தை பிரிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் கவனமுடன் கையாளக்கூடிய நுண்மதியை எங்களுக்கு தாரும். குடும்ப சமாதானத்திற்கு கேடு விளைவிக்கும் சந்தேகங்களை, சந்தர்ப்பங்களை, ஊடக ஊடுருவல்களை விலக்கிவிட மனதைரியத்தை தாரும். கசப்பான நிகழ்வுகளை மன்னித்துவிட்டு, முடிந்தால் மறந்துவிட்டு புதிய வாழ்க்கை வாழ அருள் தாரும். பிரிந்து வாழ்வது உமக்கு துரோகமானது என்பதை உணர்ந்து அன்புறவில் வாழ அருள் தாரும். ஆடம்பரங்கள் அழிவை தரும் என்பதை உணர்ந்து வரவுக்கேற்ற செலவு செய்வதில் கவனமாயிருக்க, சோம்பேறித்தனத்தை அடக்கம் செய்துவிட்டு ஓயாமல் உழைக்க, ஒழுக்கமாய் உமக்கேற்ற வாழ்வு வாழ்ந்திட ஆசித்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையோடு இந்த சிலுவை பாதையில் எங்களை, எங்களது குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, உமது அன்பின் சிறகுகளால் எம் குடும்பத்தை பாதுகாத்தருளும். நாங்கள் வசிக்கிற இந்த வீட்டிலே உமது பிரசன்னம் நிறைந்திருப்பதாக. தீய சக்திகளிலிருந்து எங்கள் குடும்பத்தை மீட்டருளும். அதே வேளையில் யாருடைய குடும்பங்களை நினைத்து ஜெபித்திருக்கிறோமோ அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.